யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜீரோவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த லெவல் வரையும் வந்திருக்கு. பட் இதுவே லேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்னோட கஸ்டமர் உதவியோட இறைவனோட உதவியில் கஸ்டமரோட சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இன்னுமே நிறைய அடுத்த லெவல் போகணும். அதுக்கு நிறைய சுச்சுவேஷன் கிடையாது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மெயினாக ஆன்லைன் கான்செப்ட் கொண்டு வந்து ஆன்லைனில் கொரியர் மட்டும் தான் அனுப்ப முடியும், டேரெக்டாக வாங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து இது தான். இப்போ டேரெக்ட் பர்ச்சேஸில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பீஸ் எடுக்கிறதுக்காக சுத்தமாக ஃபுல் கடையுமே அப்படியே கழிச்சு விட்டுறாங்க. பட் அவங்கள தப்பு சொல்லலை. பட் அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டணும், அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக பல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நம்ம அவங்களுக்கு வந்து இதை காட்டிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து சின்ன விஷயம் இல்லை. உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக அஃபர்டபுளாக நல்ல ரேட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி புது புது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி ஆன்லைனே காட்டுறோம், வீட்லேயும் பண்ணுறோம்னா எனக்கு பின்னாடி 10 கைகள் அந்த மாதிரி நிறைய பேர் கிடையாது. நான் இறைவனோட உதவியால் நான் தான் ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்கையும் இன்வால்வ் பண்ணி எடுக்கிறேன். இதில் எனக்கு சப்போர்ட்டாக வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் சுற்றி இருக்க என்னோட கிட்ஸ் கூட வந்து இப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணுறதுனால இப்போ ஏதோ கொஞ்சம் அலகம்லான என்னால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன், அவனை நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ட்வின்ஸ் கேர்ள், 2 பேருமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 10-20 பேர் கூட இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஒரு குழந்தையை பார்க்கவே யாராலையுமே முடியலை, அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 3 குட்டி பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதுவும் பல பேர்கிட்ட பல பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேபி உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், பட் எனக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இவ்வளோ இதையும் நான் சமாளித்து பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக இறைவனோட உதவி தான். அப்புறம் கஸ்டமர் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். அதனால தான் என்னால் அடுத்த ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சும்மா இருக்கக்கூடாது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுனால தான். ஸோ படித்த ஃபீல்டில் போகாத காரணம் என்னோட சுச்சுவேஷன்ஸ். பட் அது எனக்கு பெருசாக தெரில. எது பண்ணுறோமோ அதை ஒழுங்காக பண்ணணும். ஒன்று நம்ம ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை நம்மள ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுக்கலாம். எது பண்ணுறோமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை விடாமல் இவ்வளோ தூரம் நான் பண்ணி போயிட்டு இருக்க காரணமே இதுதான். இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன். நமக்கு டெய்லி பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சிலது வந்து உடனே முடிஞ்சிடும், சிலது கொஞ்சம் நாள் இருக்கும். பட் எதுவுமே வந்து நம்ம நிறைய ஸ்டாக் வச்சு சேல்ஸ் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துவோம். ப்ராஃபிட்டை வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்குறது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ப்ராடக்ட் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். நம்மளோட நிஷா ஷாப்பிங் வேர்ல்டுன்ற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பாருங்கள், நிஷா இன்ஃபோ தமிழ்ன்ற யூடியூப் பேஜ் 2 இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கான்டாக்ட் டீடைல் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோலையும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து புர்காஸ்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டில் கிடைக்கும். ஹோல்சேல் ஃபங்க்ஷனுக்கு ஒரே கலரில் வந்து 100 பீஸ் 200 பீஸ் இப்படி கூட வந்து நம்மகிட்ட எடுத்துக்கலாம். கிட்ஸ் புர்காலாம் கூட நம்மகிட்ட இருக்குது, ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினில் பெரிய லெவலில் வந்து 60 சைஸ் வரைக்கும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷால் தான் மெயினாக நம்ம எடுத்து வந்து பண்ணுறது. நம்ம ஷாப்பில் வந்து ஹிஜாப்க்குறையும் இருக்க ஒரு ஷால் தான். ஷால்ன்றப்ப எக்கச்சக்கமான ஷால்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு விதமான டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் எடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம வந்து ஒரு பீஸ் எடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி ரேட் வரும். நீங்கள் மொத்தமாக 12 பீஸ் எடுக்கும்போது அதுக்கு தனி ரேட் வரும். நீங்கள் கடைக்கு, ஷாப்க்கு, ஹோல்சேலாக இந்த மாதிரி வைக்கிறீங்கனாலும் நம்மகிட்ட வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எங்கள் சைடில் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுருப்போம். குரூப் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணுறோம். அதை பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். எது பிடிக்குதோ உடனே அந்த ஸ்க்ரீன் நம்பர் 2 அட்மின் இருக்கும். ஸோ ரிப்ளை எல்லாருமே நிறைய பேருக்கு லேட்டாக வருதுன்ற கம்ப்ளைண்ட் இருக்கலாம். பட் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மிஸ் கால் விடுங்க. ஓகேங்களா? ஒரு கால் விட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு காலே கட் பண்ணிடுங்க. முடிஞ்சாலும் நாங்கள் ஆன்லைன் வந்தோம் உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ரிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கொண்டு பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து லோக்கல் பார்க்குறோம், ஆன்லைன் பார்க்குறோம். அதனால சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகலாம். பட் எல்லா நேரமும் வந்து டிலே ஆகாது. நம்ம வந்து 2 அட்மின் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்சாலும் வந்து குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 இயர் ரீச் ஆகிட்டேன். ஆனால் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு பெரிய லெவல் அப்படிங்கிறதே வந்து ஒன்று ரீச் பண்ண முடியாமல் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக நமக்கு அதுவாக செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா நேரத்திலும் அவைலபிளாக இருக்க மாதிரியும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியும், பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். உங்கள் டெஸ்ட்னால தான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்தேன். இன்னமும் வளரணும். ஆனால் உங்களோட துவா தான் அதுக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணும். சில சீக்கிரம் வந்து நம்ம எல்லா டைமிங்லையும் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக துவா செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நாங்கள் உங்களோட எது வில்லிங்கோ அதை எடுத்து உங்களுக்கு தர வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு ஈகராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேட்கறதுனால ஒவ்வொரு கலெக்ஷனுமே நாங்கள் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வீடியோ போட முடியல, சிலதை வந்து வீடியோ போடுறோம். அவ்வளோதான். வீடியோ போட அதுக்கான டைமிங்கும் இல்லாத சொல்கிறேன். ஆல் இன் ஒன் ஒரு சிஸ்டமாக நானும் மேனேஜ் பண்ணல. ஒரு ஆள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ சஃபரும். சீக்கிரம் இந்த சுச்சுவேஷனும் மாறும். கண்டிப்பாக எல்லாமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.